ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்ச்சத்துள்ள உணவுகள் என்ன, நார்ச்சத்துக்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அண்மை காலமாக நம்ம நிறைய பொது வழிகளிலும் சரி, இல்லை யூடியூப்லேயும் சரி, விளம்பரங்களிலும் சரி, நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கோங்க, நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கோங்க. சர்க்கரை நோயா, நீங்க சுகரை கம்மி பண்றதை விட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்ச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கணும். கொலஸ்ட்ரால் இருக்கா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, நீங்க நார்ச்சத்துள்ள ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கணும். ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்களா, அதுல ஃபைபர் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு நிறைய இன்னைக்கு அவேர்னஸ் பொது வழிகள்லையும் அது மாதிரி வலைதளங்களிலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த நார்ச்சத்துங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிளான்ட் பேஸ்டு ஃபுட்ஸ்ல இருந்து மட்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட் சார்ந்ததுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிளான்ட் பேஸ்டாக தான் இருக்கும், அனிமல் பேஸ்டு கிடையாது. ஸோ அதனால என்ன, ஃபைபர் கண்டென்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக தாவர உணவுகள் நம்ம எடுத்து தான் ஆகணும். சரி, இந்த ஃபைபரோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் நார் அப்படிங்கிறப்ப என்னன்னா, நமக்கு மலச்சிக்கலை தடுக்கக்கூடிய தன்மை இந்த வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த நார்ச்சத்துக்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. அடுத்து இது என்ன அப்படின்னா, குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு ஒரு உணவு வேணும் பார்த்தீங்களா, அந்த உணவா இந்த நார்ச்சத்துக்கள் இருக்கு. 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது எடுத்தோம்னா நம்ம நல்லா சாப்பிட்ட ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். அந்த சட்டைட்டின்னு சொல்லுவாங்க, திருப்தி, சாப்பிட்ட போதுங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுத்தணும்னா அந்த உணவுல நார்ச்சத்துக்கள் இருக்கணும். அதனாலதான் இந்த வெயிட் ரிடக்ஷனுக்காக அட்வைஸ் பண்ணும்பொழுது என்னன்னா, நிறைய காய்கறிகள் எடுங்க, பழங்களை எடுங்கன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அது அந்த நமக்கு போதுங்கிற எண்ணம் வேணும் அப்படிங்கிறது. இதுதான் இதோட மெயின் முக்கியமான 3 விஷயம். ஸோ இந்த நார்ச்சத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நமக்கு வேணும் அப்படின்னா, 25ல இருந்து 38 கிராம் வரைக்கும் வேணும். 50 வயதை தாண்டறப்ப மட்டும் கொஞ்சம் இதை கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா நார்மலாவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு செரிமானம் குறைஞ்சிருக்கும். ஸோ அப்ப மட்டும் நம்ம பார்த்து எடுத்துக்கணும். ஓவரா எடுத்தாலும் ஒரு அஜீரணம், கழிச்சல் போன்ற விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தும். இந்த நார்ச்சத்துலயே 2 வகை இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா சொல்யூபிள் ஃபைபர், இன்னொன்னு இன்சால்யூபிள் ஃபைபர் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ சால்யூபிள் ஃபைபர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு நீரோட சேர்ந்துட்டு ஒரு ஜெல் மாதிரி ஒரு அப்பியரன்ஸை ஏற்படுத்தும். ஸோ ஏற்படுத்தும் பொழுது என்ன அப்படின்னா, நமக்கு கொழுப்பு சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுத்திருந்தோம்னா அதை உடலில் அந்த ரத்தத்தில் உறிஞ்சாமல் வெளியே தள்ளக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா, இந்த சால்யூபிள் ஃபைபருக்கு. அதுதான் முக்கியமா இந்த ஓட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. இன்சால்யூபிள் ஃபைபர்னு இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இது குடல்ல போயிட்டு அப்படியே என்ன ஆகும்னா, அந்த செரிமானம் இதோட சேர்த்து ஒரு பெரிய பல்க் ஆட்டம் ஃபார்ம் ஆகி ஒரு ப்ரெஷரை கொடுத்து வெளியே மலமாட்டம் வெளியே போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த இன்சால்யூபிள் ஃபைபர். ஸோ இந்ததா அந்ததா எப்படி டாக்டர் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படியெல்லாம் இல்லை, ஃபைபர் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபைபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் நம்ம முன்னாடியெல்லாம் கறி விருந்து நடந்தது, இல்லை நம்ம ஆயாக்கள்லாம், பாட்டிகள், அப்பத்தா, அம்மாச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா கறி குழம்பு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டுக்கறி குழம்பு, கறி எவ்வளோ போட்டிருக்காங்களோ அதுல நல்லா மொச்சை போட்டிருப்பாங்க, அவரைக்காய் போட்டிருப்பாங்க, கத்திரிக்காய் போட்டிருப்பாங்க, முருங்கைக்காய் போட்டிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபரா. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்பதான் சாதம் போட்டு சோறு போட்டு அதுல குழம்பு இப்படி எல்லாம் இது பண்றாங்க. முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா ஒரு அகப்பையை எடுத்து கறியை வச்சு அந்த காயோட வச்சு தனியா சாப்பிட்டாங்க. நம்ம முன்னோர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுல உடல் பருமன் எதுவும் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் மட்டனை சாப்பிட்ட பிறகு உடனே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, சாப்பிட்டுட்டு இருந்தாரு, அந்த விருந்து முடிஞ்சோடனே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, அந்த பதார்த்தம் இருக்கு பாத்தீங்களா, பதார்த்தம் தயாரிக்கும் முறை அப்படிங்கிறது சரியா இல்லை. ஸோ அதனால என்ன அப்படின்னா, நார்ச்சத்துக்கு இந்த காய்கறிகள் ரொம்ப முக்கியம். அப்ப காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த ஃபைபரை நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஃபைபர் எடுக்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதுமான அளவு நீர் எடுத்துக்கணும். நீர் இல்லாம வெறும் நார்ச்சத்துக்கள் மற்றும் அதிகமாக எடுத்தீங்கன்னா அது அஜீரணத்தை ஏற்படுத்தும், வயிறு உப்புசத்தை ஏற்படுத்தும், மலச்சிக்கலையும் ஏற்படுத்தலாம், கழிச்சலையும் ஏற்படுத்தலாம். அது மாதிரி என்ன பண்ணுங்க, போதுமான அளவு நீரை எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்க நார்ச்சத்து வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்னிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம். ஸோ
ஸோ வெந்தயம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபைபர் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். குறைந்த அளவிலேயே வெறும் 2 ஸ்பூன் வெந்தயத்தை வந்து ஊற வச்சு முளை கட்டிட்டு காலையில அந்த வெந்தயம், முளை கட்டின வெந்தயம், அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீர்த்துவமா எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம டீ மாதிரி லெமன் டீ, மல்லி டீ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து காலை உணவுலையும் நமக்கு வந்து என்ன பண்ணணும், நார்ச்சத்து இருக்கணும். ஸோ நார்ச்சத்துங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இட்லி, தோசை இப்படியெல்லாம் அப்படியே சாப்பிடாம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய மக்களிடம் விழிப்புணர்வு வந்து வர ஆரம்பிச்சு. கருப்பு கவுனி அரிசி இட்லி, கருப்பு கவுனி அரிசி தோசை. ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துட்டோம்னா, என்ன கொஞ்சம் உங்களுக்கு இட்லி சாஃப்டா இருக்காது. பார்க்க ஒரு மாதிரி இருக்குமே தவிர, டேஸ்ட் அப்படிங்கிறது ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஸோ நமக்கு பல சத்துக்களும் வந்து கிடைக்கும். அது ஃபெர்மென்டேஷன் பண்ணதுனால. ஸோ அதனால அதுல வந்து இட்லி, தோசை சாப்பிடலாம். அடுத்து கோதுமை எடுக்கிறப்ப சம்பா கோதுமை, கிச்சடி, பொங்கல் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, காலை உணவுல நம்ம நார்ச்சத்துக்கள் வந்து சேர்க்கலாம். இந்த கிச்சடியோட நல்லா காய்கறி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து மதிய உணவு எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா, காய்கறிகள் இருக்கணும். ஸோ ஓவராவும் இந்த ஃபைபர் இருந்ததுன்னா நமக்கு எதுவுமே வயித்துல ஒட்டாது. ஸோ அப்ப எவ்வளோனா ரைஸ் எவ்வளோ அளவுக்கு நீங்க எடுக்கிறீங்களோ, அதில் என்ன அப்படின்னா ஒரு 3/4 வாசி இல்ல அரைவாசி இல்ல ஈக்குவல். அரைக்கு வந்து கம்மியா வந்து இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய காய்கறிகள். உடனே நம்ம சொன்னோனே இதுல உருளைக்கிழங்கையும், வாழைக்காயும் கொண்டு வரேன். வாழைக்காயிலயும், உருளைக்கிழங்குலயும் இருக்கு ஃபைபர் கன்டென்ட். பட் நம்ம ப்ராசஸ் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். ஃபைபரையும் தாண்டி அதுல மாவுச்சத்துகள் அதிகமா இருக்கும். ஸோ அது இல்லாம பீன்ஸ், அவரைக்காய், கத்திரி நம்ம எது எது நாட்டு காய்கறிகள்னு சொல்றோமோ, அதுல அத்தனையிலும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்ச்சத்து இருக்கு. ஸோ இது இல்லாம வாழைப்பூ பச்சடி. ஒரு நாளைக்கு வாழைப்பூ பச்சடி, ஒரு நாளைக்கு வெங்காய பச்சடி. ஸோ இந்த மாதிரி அது ஒரு ப்ரோபயோட்டிக்கா இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நார்ச்சத்தை எடுக்கணும். இன்னும் உடல் இளைப்புக்காக ட்ரை பண்றீங்களா? மதிய உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி தட்டுல உணவெல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த காய்கறிகள் இல்லாம ஒரு காய்கறி சாலட், ஒரு வெள்ளரிக்காய், இல்ல ஒரு குடமிளகாய், ஒரு ஒரு அரை குடைமிளகாய், அரை வெள்ளரிக்காய், கொஞ்சம் கேரட்டு, முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டா ஒரு சின்ன சாலட் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அடுத்து மாலை வேளையில பயிர் வகைகள்ல குறிப்பாக கருப்பு மூக்குக்கடலை, அதே மாதிரி பச்சை பயிர். இத வந்து ஈவினிங் நேரத்துல வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஸோ அப்படி எடுக்கிறப்ப அதுல நார்ச்சத்து வந்து எடுக்கும். இரவு நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த உணவானாலுமே கொஞ்சம் செட்டிலா இருக்கிறது தான் நல்லது. இரவு நேரத்துல ரொம்ப நார்ச்சத்துக்கள் எடுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு என்ன பண்ணும்னா நைட்டு படுக்க முடியாம ஒரு ப்ளோட்டிங்கை உண்டு பண்ணும். ஏன்னா நார்ச்சத்து சாப்பிட்ட பிறகு தண்ணீர் எடுக்கணும். நம்ம போதுமான அளவு தண்ணீர் எடுக்கல அப்படின்னா வயிறு உப்புசம் ஏற்படும். இல்ல தண்ணீர் எடுத்தோம்னாலும் இரவு ஃபுல்லா யூரின் போகும். அப்ப இரவு நேரத்துல நம்ம எடுக்கணும்னா பழங்கள் தான் ஒரு நல்ல தீர்வு. ஸோ பழங்கள கொஞ்சம் சீக்கிரமாவே எடுக்கணும். அந்த பழங்கள்ல வந்து பைனாப்பிளோ, இல்ல கொய்யாப்பழமோ அந்த மாரி எடுத்துக்கணும். ஸோ இப்படி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான போதுமான அளவு நார்ச்சத்து வந்து நமக்கு கம்ப்ளீட்டா வந்து கிடைக்கும். நன்றி.